கேள்வி நேரத்தை தொடரலாம். விஷ்ணுபிரியாவின் சந்தேகத்திற்கிடமான மரணம், சிவகாமி அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளபடியே அந்த வார்த்தையை நாமே ஏற்றுக்கொள்ளலாம். சந்தேகத்திற்கிடமான மரணத்திற்கு தற்கொலையா கொலையா இது போன்ற விவகாரங்களோடு இந்த விவாதத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். சிஆர் சரஸ்வதி அடிப்படையில் நான் சொன்ன மாதிரி 2006 13 வரை நீங்கள் விஷ்ணுபிரியாவை விட்டுருங்க, காவல்துறை அதிகாரிகளுடைய மரணம், காவல்துறையினுடைய மரணம் தற்கொலை மட்டுமே பார்த்தீங்கன்னா 216 தேசிய அளவில் தமிழகம் 2வது இடத்தை பிடித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம். அதன் பிறகு இருக்கக்கூடிய இந்த 2 ஆண்டுகளுக்கு அது இல்லை, இன்னும் கூட கிட்டத்தட்ட இதாக இருக்கும் அல்லது இதுக்கு அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிறது அந்த வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள். இவ்வளவு அழுத்தம் ஏன் காவல்துறையினருக்கு அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை எந்த துறையில அழுத்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதுக்காக எல்லா ப்ரொஃபஷன்லயும் கஷ்டம் இருக்குங்க. கஷ்டம் நினைச்சா எந்த ப்ரொஃபஷனும் யாரும் பண்ண முடியாது. எல்லாரும் தற்கொலை தான் பண்ணிக்கணும். படிக்கும் போது அப்ப ஆசிரியர் கண்டிக்கிறாருன்னு சொல்லி ஒவ்வொரு மாணவன் தற்கொலை பண்ணிக்க முடியும். மற்ற துறைகளுக்கும் இந்த துறை நான் சொல்லிடுறேன், மற்ற துறைகளுக்கும் குறிப்பா நான் 2 விஷயத்தை சுட்டி காட்டிதான். இல்ல நீங்க நிர்வாகத்துறை, அதாவது நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லயும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்கான அழுத்தம்ங்கிறது நேரடியாக அரசியல்வாதிகளிடமிருந்து வரக்கூடிய அழுத்தமாக இருக்கிறது, ஆட்சியாளர்களிடமிருந்து அப்படிங்கிறது வாதம். அதனால தான் திருநெல்வேலியில் ஏற்கனவே ஒரு தற்கொலை இல்லையா, அதன் நிமித்தமாக நாங்கள் அதை வந்து சந்தேகத்திற்கிடமான மரணம், அது தற்கொலைக்கு தூண்டப்பட்டார்னு சொல்லி அதிமுகவினுடைய அமைச்சராக இருந்த ஒருவர் இன்றைக்கு பதவி இழக்க வேண்டி அவரை கைதும் பண்ணப்பட்டார். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அழுத்தங்கள் என்பது அரசு ஊழியர்களின் மீது, குறிப்பாக காவல்துறை இந்த மாதிரியான நிர்வாகத்துறையினர் மீது இருக்குது அப்படிங்கிறது. ஆட்சியில் போலீஸ் ஆர் வெரி ஃப்ரீ. இங்க பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எல்லா சலுகைகளும் உண்டு. எல்லா மனிதனுக்கும் அழுத்தம் வரும்போது இப்ப இவங்களே எடுத்துக்கங்க, விஷ்ணுபிரியாவையே, அவங்க ட்ரைனிங் போகும்போது பிசிக்கலி மட்டுமல்ல, போலீஸ் மென்டலி ஆல்சோ தே மஸ்ட் பி ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் தான் அந்த துறைக்கே அவங்க போகணும். எப்படி டாக்டர் ஆபரேஷன் பண்ணும்போது ரத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாதோ அதே மாதிரி போலீஸ்ல தே மஸ்ட் பி ஸ்ட்ராங் பிசிக்கலி அண்ட் மென்டலி. இந்த அவங்க எழுதியிருக்க கடிதத்திலேயே 3 முறை அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணதா எழுதியிருக்காங்க. அவர்களுக்குள்ள மன அழுத்தம் இருந்திருக்கு. இது ஒரு கோகுல்ராஜோட மரணத்தை நீங்க சம்பந்தப்படுத்தி பேசுறதும், அவங்க சிவகாமி பேசும்போது என்னமோ அந்த யுவராஜ்ங்கிறவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர், அந்த ஜாதி அமைச்சர் துணை, முதல்ல இந்த ஜாதி பேசுறதை நிறுத்துங்க. அதுதான பிரச்சனை காரணமா இருக்குது. நான் சொல்றேன், இவங்க எல்லாரும் அதான் கேக்குறாங்க. ஜாதி வந்துருது, இந்த ஜாதி அந்த ஜாதி இல்ல. கோகுல்ராஜின் மரணத்துக்கு காரணம் என்ன? சாதியை தவிர வேற என்ன? அதான் சொல்றேன், சாதியை பேசவே இல்ல. அவர் வந்து யுவராஜ் வந்து இந்த தீரன் சின்னமலை சேர்ந்தவர், அவருக்கு அமைச்சர் வந்து உதவியா இருக்கிறாரு. எப்படி அமைச்சர் போய் அவருக்கு உதவியா இருக்கணும்? காட்டுல இருக்கிற வீரப்பனை போய் அன்னைக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. எப்ப பிடிச்சோம்? ஏடிஎம் கேட்ச் வந்ததுக்கு அப்புறம் அவன் மொழிச்சே கட்டணும். ரெண்டு விஷயம். அதுதான் நான் திருப்பியும் கேட்கிறேன். நீங்க அந்த பழைய வரலாறு விட்டுருங்க, இப்போ வந்துடுங்க. அவர் தற்கொலைக்கு இதற்கு முன்பும் முயற்சி செய்திருக்கிறார் அப்படின்னு 3 முறை அவரோட ஸ்டேட்மென்ட். அந்த 3 முறையில ஒரு முறை கூட அவர் கேள்வி முடிக்கிறார். அந்த 3 முறையில ஒரு முறை கூட அவர் பள்ளி பருவத்திலோ கல்லூரி பருவத்திலோ முயற்சியே செய்யல. தெளிவா சொல்லிடுறேன். அவர் எப்ப காவல்துறையில் அவர் இணைகிறாரோ அப்பொழுதுதான் அந்த 3 முயற்சிகள் சொன்னா, கல்யாணமாகாத ஒரு பெண் அவங்க காவல்துறையில தான் மன அழுத்தம் வரணுமா? இல்ல இல்ல, நீங்க ஒரு பெண்ணுக்கு மன அழுத்தம் எந்த வகையில வேணாலும் வரலாம். நம்ம அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தல. மட்டும் சொல்லாதீங்க. செல்வி சிஆர் சொல்லி இல்ல, மனசு வந்து எப்படி சின்ன விஷயத்துக்கு சஞ்சலப்படுறத பெண்ணோட நான் முடிச்சறேன். இல்ல இல்ல, நம்ம ஒரு நிமிஷம் வீக்கர் செக்ஷன் நான் முடிச்சறேன். ப்ளீஸ் நான் முடிச்சறேன். அதுக்கு முன்னாடி விஷ்ணுபிரியாவின் மரணத்தை வைத்து சர்ச்சையாக்குவதோ விவாதமாக்குவதோ அல்ல நோக்கம். காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருக்கின்றன, அதுக்கு என்ன தீர்வுங்கிறத நகர்த்துவதுதான் நோக்கம். உயிரிழந்து விட்ட, இன்றைக்கு உயிரோடு இல்லாத ஒருவரை பற்றிய நம்ம எந்த இடத்திலும் வேற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சாதாரண போலீஸ் இல்ல, அவர்களுக்கு உயர் அதிகாரி அழுத்தம் கொடுத்திருந்தா she can go to CM டிபார்ட்மென்ட். ஏன்னா அம்மாவுடைய கையில இருக்க காவல்துறை கம்ப்ளைன்ட் பண்ண முடியும். எனக்கு உயர் அதிகாரி எனக்கு அழுத்தம் கொடுக்கறாரு, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் டிஎஸ்பியால இங்க எங்களுக்கு கடந்த வாரத்துல இந்த மரணம்னா விஷ்ணுபிரியாவின் மரணத்திற்கெல்லாம் முன்பு கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு கடிதம், நீங்க சொன்னீங்கல்ல எல்லாம் நல்லா இருக்குதுன்னு காவல்துறை அதிகாரிகள் தரப்புல இருந்து அனுப்பியிருக்காங்க. அனுப்புனர் முகவரி 2009ஆம் ஆண்டு காவலர்கள், பெருநகர ஆயுதப்படை, புதுப்பேட்டை, சென்னை. அந்த முகவரியிலிருந்து வந்திருக்குது. பெருநர் என்னுடைய பேரை போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அதில் சொல்றாங்க, பெருநகர ஆயுதப்படை 1 புதுப்பேட்டையில் 2009ஆம் ஆண்டு காவலர்களாக பணிபுரிந்து வருகின்றோம். ஐயா, எங்களுக்கு காவல்துறையில் பலவிதமான குறைகள் இருந்து வருகின்றன. சொந்த மாவட்டத்திற்கு பணியிட மாறுதல், குடிநீர் வசதி, கழிவறை வசதி, அடிப்படை வசதி கூட இல்லை. சொந்த மாவட்டத்திற்கு இடம் மாற்றம் பெறுவதற்கு
நாங்கள் லஞ்சம் கொடுத்தவர்கள் அதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறவர்கள் கொடுத்து மாற்றலாகி போயிடுறாங்க, எங்களுக்கு அதுவும் வாய்ப்பு இல்லை, இங்க எங்களை அவ்வளவு டார்ச்சர் எங்களுக்கு இருக்குதுன்னு இன்னும் விரிவா அந்த கடிதம் ஒரு இருக்குது. கடிதத்தை இல்ல, வச்சு ஒரு நீங்க கடிதம் இல்ல, அரசாங்கத்தை இல்ல. குறை சொல்ல முடியாது. நான் அரசாங்கத்தை அது நேரடியா- அவருடைய எண்ணமா? ஏங்க, நேரடியா வேலையும் கேட்கல. கிடைக்கணும், ஏங்க. வீட்டுக்கு பக்கத்திலேயே வேலைக்கு போனா நடக்கிற இல்ல, காரியமா? நான் கேக்குறது ரெண்டு விஷயம். நான் ஒரு தெளிவா அரசாங்க இல்ல, வேலை நான் தெளிவா கிடைக்கணும். கேக்குறேன். இல்ல, நீங்க தயவு செய்து நம்ம நிதானமா பேசலாம். நான் கேக்குறது ஏபிசி அவர் ஐ திங்க் விரிவா பேசுவார்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் சொல்ல போனா காவல்துறையினருக்கான குரலாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. ஏபிசின்னு 3 ஷிஃப்ட் காவல்துறையில இருக்கிறது. எனக்கு காவல்துறை அதிகாரி ஒன்னு சொன்னது, அதுல ஒரு மாறுபட்ட அவர்கிட்ட கேட்கலாம். இதுல ஏக்கும் பிக்கும் மட்டும்தான் ஆட்கள் இருக்கிறாங்க. சி ஷிஃப்ட்டுக்கு ஏ ஷிஃப்ட் பார்த்த ஒருத்தர் திருப்பி சி ஷிஃப்ட் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அப்போ போதுமான அவருக்கான ஓய்வின்மை, குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியல, உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர், இவ்வளவுக்கும் மத்தியில் ஒரு மனிதர் மிகுந்த மன அழுத்தத்தோட, அப்புறம் நீங்க அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பு, வெயில்ல நிலை, மழையில நிலை, இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றிற்குமான அழுத்தங்கள் தான் அவர்களை சரி, அப்படி தள்ளுகிறது கேட்கணுமா? ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. கேட்கட்டுமா? போதுமான ஒரு காவலர்களை ராணுவ வீரர் நான் முடிச்சிடுறேன். இருங்க, நான் முடிச்சிடுறேன் செந்தில். கேள்வியா. போதுமான காவலர்களை நியமிக்க தயங்குவதும், தேவையில்லாமல் அரசியல்வாதிகளுக்கான நிகழ்ச்சிகளுக்கான பந்தோபஸ்து இது போன்ற காரணிகளுக்காக அவர்களை பயன்படுத்துவதும், உயர் அதிகாரிகள் தங்களுடைய சொந்த வேலைகளுக்காக காவலர்களை பயன்படுத்துவதும் போன்ற விஷயங்களையாவது தவிர்க்கலாம்ங்கிறதான் கேள்வி. ஒரு ராணுவ வீரர் தன் குடும்பத்தை பிரிஞ்சு காஷ்மீர் எல்லையில இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியும். அதுவும் போர் வந்தால், எல்லையில பிரச்சனை வந்தா குடும்பத்தை பார்க்க முடியாது, தீபாவளிக்கும் பார்க்க முடியாது, பொங்கலுக்கும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு ராணுவ வீரர் நினைச்சா எனக்கு ராணுவத்துல வேலை கிடைக்கணும், ஆனா என் வீட்டு பக்கத்துல கேம்பஸ் இருக்க நடக்கிற காரியமா? ஒன்னு ரெண்டு தவறுகள் எல்லா துறையிலும் நடக்கலாம். அதற்காக நீங்க ஒட்டு மொத்தத்தையும் அரசாங்கத்து மேல சொல்றது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. ஒரு மரணத்தை தயவு செஞ்சு அரசாங்கத்தோட ஒப்பிடாதீங்க. விசாரிப்பதற்கு சிபிசிஐடிக்கு இப்பதான் கொடுத்திருக்காங்க, டைம் கொடுங்க, அவரோட விசாரணை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வழக்கில் என்னாச்சு? நீங்க ராமஜெயம் கொலை வழக்குல என்னாச்சு? இது வரைக்கும் ஒரு இன்ச் நகர்ந்து இருக்கிறதா? ஏன் இப்ப சொல்லிருக்காங்கல்ல, என்ன சொல்லிருக்கீங்க? ஏங்க இப்ப அட்டாக் பண்ணி பிடிக்கலையா? மும்பைல போய் பிடிக்கலையா? 2 வருஷம் கழிச்சு கூட பிடிக்கலையா? இன்னைக்கு அதான் கேக்குறேன். 2 வருஷம், அதே மாதிரி ஒருவேளை 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி கருணாநிதி. அப்ப சிபிஐ வந்தா நாளைக்கு கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்க சிபிஐ வந்தா நாளைக்கு நான் இதுக்கு வேற ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு டைம் வேணும். நீங்க நினைக்கிற மாதிரி சிபோமா இல்ல, அப்படி வரசனவனா போதா வந்து உண்மையை சொல்றதுக்கு. நான் முடிச்சிரேன். நம்ம வந்து இலங்கை விவகாரத்துல டைம் வேணும். நான் முடிச்சிரேன். ஜீபூம்பா இருக்கு. நம்ம மற்றொரு நேரத்துக்கு போறோம். நேரம் கடந்து இவர்களை போன்ற ஜாதி அரசியல் பண்றவங்க கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க ஜாதி அரசியல் பேசலங்க. ஜாதி உங்க அதிமுக அமைச்சர்கள் பாதுகாக்க ஜாதி அரசியல் பண்ணிட்டு நீங்க எல்லாம் காதலலாம் கூட நீங்க தான் ஜாதி அரசியல் நீங்க அப்படி பேசல. இவர் இந்த வகுப்பை சேர்ந்தவர், அவர் அந்த வகுப்பை சேர்ந்தவர், இவர் பாதிக்கப்பட்ட இந்த வகுப்பை சேர்ந்தவர். எஸ்பி செந்திலுக்கு பின்னாடி அமைச்சர்கள் இருக்காங்க. நீங்க சொல்லலாம், ஆயிரம் நீங்க சொல்லலாம், எல்லாம் தான் சொல்லுவீங்க. ஒரு ஆளுங்கட்சியினால நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப்ல எல்லாம் தான் வருது, வாட்ஸ்அப்ல எல்லாம் தான் வருது. எது வருது? வாட்ஸ்அப்ல வரது உண்மையா? ஒரே ஒரு நிமிஷம், இத ஒரு ஒரே ஒரு நிமிஷம் செந்தில், ஒண்ணே இல்ல, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் இத முடிச்சறேன் செந்தில், ஒரு நிமிஷம், ஒண்ணே ஒண்ணு முடிச்சறேன், ப்ளீஸ், ஒரே நிமிஷம், ஒரு செந்தில் இருங்க, ஒரு நிமிஷம். எதுமே கேட்காதவங்களுக்கு அப்படிச்சாங்க குடுமி அர்த்தம். ஒரு நிமிஷங்க, கோயில் குருங்க குடுமி அர்த்தத்துக்காக 4 அக்டிவிஸ்ட் அத பத்தி ஜாதி தான பேசுறாரு. அதுதான் நான் சொல்றேன். ஜாதி தான் பேசுறாரு. நீங்க செயல்படுறீங்க. இது ஜாதி வாதத்துக்கு அப்பால போறீங்க அம்மா. எந்த ஜாதிக்கு அம்மா எல்லாருக்கும் பொண்ணு. ஷானவாஸ் ப்ளீஸ், நான் வரேன் உங்களுக்கு. இது அதிமுகவோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ 2 கட்சிகளுக்குமான மேடையில நம்ம விவாதத்தை வேற ஒரு அப்படி நாங்க பார்க்கல. நீங்க பார்க்கல, நான் இல்ல, நான் நடக்கிறத வச்சு சொல்றேன். நான் நேரத்தை தரேன், நடக்கிறத வச்சு சொல்றேன். நான் நேரத்தை தரேன். வரேன் சிவகாமி ப்ளீஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். விஷயத்துல குற்றவாளியை 1 மணி நேரத்துல பிடிக்கிற காலம். சொல்லுங்க. யுவராஜ் ஏன் பிடிக்கலன்னு கேக்குறோம். அதுக்கு பதில் சொல்லுங்க சிவகாமி, சொல்லுங்க. நான் பேசட்டுமா? ப்ளீஸ் ப்ரொசீட். அதாவது இப்போ வந்துட்டு கொஞ்சம் நீங்க நிறைய ஹீட்டட் ஆர்குமெண்ட் இருக்கு, நான் கொஞ்சம் பின்னாடி போறேன், அதனால நீங்க கோச்சுக்காதீங்க. கோகுல்ராஜ் வழக்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் செய்த தவறு என்ன? அவன் வந்து கோயில் படிக்கட்டுல ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்ததே ஒரு கொலைக்கு காரணமா ஆயிடுமா? ஏன்னா இன்ன வரைக்கும் போலீஸ் வந்து அந்த பெண்ணுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கும் கோகுல்ராஜுக்கும் காதல்னு இன்னும் ப்ரூவ் பண்ணலை. படிக்கட்டில், கோயில் படிக்கட்டில் 2 பேரும் ஒரே கல்லூரியை சேர்ந்தவர்கள் அமர்ந்து பேசி கொண்டிருப்பதே ஒரு கொலைக்கு காரணம் என்றால்,
தமிழ்நாட்டுல திட்டமிட்ட ஆர்கனைஸ்டு கிரைம்ல நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆர்கனைஸ்டு கிரைமை வந்து தீரன் சின்னமலை பேரவை நடத்தி கொண்டிருக்கிறது. இல்ல நீங்க அப்படி பொதுமைப்படுத்த முடியாதுதான் சிக்கல். இல்ல சிவகாமி சிவகாமி அதை விசாரிப்பதற்கான ஒரு அலுவலராக அதுல நியமிக்கப்படுகிறார். இல்ல சிவகாமி, நீங்க ஒரு அமைப்பின் பேரை சொல்லும்போது ஆதாரம் இருந்தால் நம்ம பொது மேடையில பதிவு. இல்ல நீங்க முடிங்க. நான் இந்த ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன். ஏன்னா அந்த அமைப்பின் சார்பா அங்க மறுப்பு இல்ல ஒரு அரசு அதிகாரி அந்த அமைப்பின் சார்பா இங்க மறுப்பு தெரிவிப்பதற்கு யாரும் இல்ல. நீங்க ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க, இது உங்களுடைய ஐயம் சந்தேகம் என்று வைப்பது வேற. ஆனா நீங்க உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு எழுதாதீங்க. சரி, நீங்க அததான் சொல்றேன் நான். அதன் அடிப்படையில ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள், குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் பிற சாதியினரை காதலிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு செயல்பட்டு இருக்கு. இந்த வழக்கோடு தொடர்புடைய போன்றவர்கள் அந்த விசாரணையில ஒரு பங்கேற்கிறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேனே, அப்புறம் நீங்க பேசுங்க. இல்ல அதுதான் விஷ்ணுபிரியா அந்த வழக்கோட தொடர்பு படுத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய அலுவல் அப்படி. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிஆர் சரஸ்வதி அவர்கள் பேசும்பொழுது அரசாங்கத்தை பாதுகாக்கிறது, அதை ப்ரொடெக்ட் பண்றது, அதுக்கு வக்காலத்து வாங்குறன்ற அடிப்படையில் அவங்க பேசுறாங்க. பேசட்டும், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா எல்லா அதிகாரியும் தனக்கு மேல் அதிகாரிக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கோ அரசுக்கு விசுவாசமாக இருப்பதற்காக மட்டுமே சம்பளம் பெறுவதில்லை. நீதியை காப்பாற்றுவதற்கும் நேர்மையாக செயல்படுவதற்கும் அவர்கள் சம்பளம் வாங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாக விஷ்ணுபிரியா இருக்கும் பொழுது அங்கே நேர்மையற்ற வகையில் இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லாதவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்ற அவங்களுக்கு கோரிக்கை வரும்பொழுது அதை மறுக்கிறார்கள். இதுதான் அழுத்தத்திற்கு காரணம். அவருடைய தோழி சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம தொடரலாம். வழக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு துண்டிப்பதோ சரி நிச்சயமாக புரியுது. நான் வாங்கிட்டேன், கருத்து எடுத்துக்கொண்டேன். இல்ல அரசு அதிகாரி இல்ல அரசு அதிகாரின்னா அரசாங்கத்திற்கு சார்பாக மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு சலாம் போடுவது மட்டுமே அவருடைய வேலை இல்லை என்பதை நாம் புரிந்து சரி ஓகே நான் அந்த இடத்துல இருந்து தொடர்றேன். திரு கருணாநிதி, இது விவாதம் காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டுவதில் காவல்துறையினருக்கான அழுத்தங்கள் என்ன, அதற்கான தீர்வு என்ன என்பதை நோக்கி நகர்த்துவதுதான் இந்த விவாதத்தின் நோக்கமாக இருக்குது. அப்போ காவல்துறைக்கு இந்த மாதிரியான அழுத்தங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? ஒன்று, அழுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த அழுத்தத்திற்கான தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் என்னவா நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறதா? ஏன்னா இதற்கு முன்பும் ஒரு உயர் அதிகாரி ஒரு பெண் காவல்துறை அதிகாரியிடம் பேசிய பேச்சு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. அந்த அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டார். அது அதோட நிற்கிது. என்ன மாதிரியான நடவடிக்கை அங்கே எடுக்கப்பட்டதுன்னு தெரியல. ஒரு சிறிய கேள்வியோடு நான் ஒரு இடைவெளிக்கு போகிறேன். உங்களிடமிருந்து தொடங்குகிற இடைவெளிக்கு பிறகு அழுத்தங்கள் இருக்கிறதா இல்லையா, இருக்கிறது என்று சொன்னால் என்ன மாதிரியான அழுத்தங்கள், அதற்கு என்ன மாதிரியான தீர்வு என்பதை நீங்கள் பதிவு செய்யுங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். சிறிய இடைவெளிக்கு பிறகு காவல்துறை அதிகாரிகளுக்கான அழுத்தங்களும் அதற்கான காரணங்களும் தேர்வுகளும் இதோடு சேர்ந்தே நகரலாம். காத்திருக்கிறேன்.